தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினருடன் விஜய் சந்திக்க உள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் வருகையை முன்னிட்டு போராட்ட குழுவினருடன் காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ரவினா, காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டங்களை அறிவித்த நாள் முதல் அப்பகுதி மக்கள் இந்த விமான நிலைய திட்டம் வேண்டாம் என்று தொடர்ந்து 907 நாட்களாக இன்று நாள் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பல கட்சி தரப்பினர் போராட்ட குழுவினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் திட்டம் ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானங்களும் இயற்றி போராட்ட குழுவினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தனர். அந்த வகையில் வருகின்ற 19ஆம் தேதி 20ஆம் தேதியில் போராட்டக்காரர்களை சந்தித்தும் அதே போன்ற அப்பகுதி மக்களை சந்தித்தும் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். அதற்கு அனுமதி கேட்டும் பாதுகாப்பிற்கு கேட்டும் காவல்துறை சார்பில் காவல்துறைக்கு மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் இன்று விஜய் அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை சந்திக்கலாம் என்ற ஒரு அனுமதியினை இன்று வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்கள் போராட்ட குழுவினருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதாவது வருகின்ற 20ஆம் தேதி அன்று அப்பகுதி மக்கள் எவ்வாறு பகுதியில் கூட்டம் கூடுவார்கள், அதே மாதிரி போலீசார் பாதுகாப்பு எவ்வாறு இருக்கும், மக்கள் எந்த வழியில் வந்து எந்த வழியில் செல்வார்கள், அதே போன்று 2 இடம் தேர்வு ஆகியுள்ளது. அதாவது ஒரு இடம் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு அருகாமையிலே உள்ள ஏகனாபுரம் என்ற பகுதியில் உள்ள அம்பேத்கர் திடலும் பரந்தூர் பகுதியில அருகாமையில் உள்ள வீனஸ் என்ற திருமண மண்டபமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுவரையிலும் அது நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று விஜய் வருகின்ற நேரமானது காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்குள்ளாகவே இந்த கூட்டமானது நிறைவு பெற வேண்டும் என போராட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்தியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.